இந்த விருச்சிக ராசி குறிகாட்டக்கூடியது ஒரு ஆழமான கிணறு. இந்த ஆழமான கிணறு அப்படிங்கிறது அதனுள் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அதற்குள் என்ன மர்மங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விருச்சிக ராசி பெண்ணின் ஆழ் மனதில் என்னென்ன திட்டங்கள், என்னென்ன அலைவரிசைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத யாராலும் கணிக்கவே முடியாது. இப்போ இந்த ராசியாதிபதி செவ்வாய் அப்படிங்கிறவர் பொதுவாகவே ஒரு வீரத்தையும், ஒரு கம்பீரத்தையும், ஒரு போராட்டத்தையும், ஒரு வேகத்தையும், ஒரு துடுக்குத்தனத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆனால் ராசியில் சந்திரன் நீசம் அப்படிங்கும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ரொம்பவும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்கள் ஏதோ தங்களை ஓவராக காம்ப்ளிகேட் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அது தவறு. என்னுடைய அனுபவத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள், குறிப்பாக பெண்கள், ரொம்பவும் தெளிவானவர்கள். இவர்களுக்கு பாதகாதிபதி தான் ராசியில் நீசம். அப்போ கெட்டவன் அங்கு கெடுகிறான். இப்போ இந்த ராசியாதிபதியே ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவதனால் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அந்த சத்ரு ஜெயம் அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு. இப்போ எதிரி எப்படி யோசிப்பான், ஒரு விஷயத்தில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய நபர் எவ்வாறு யோசிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களே யோசித்து யோசித்து அந்த எதிரியின் திட்டத்தை இவர்கள் முறியடித்து விடுவார்கள். அந்த நேரத்துல பார்த்தா இவர்கள் ஏதோ கொஞ்சம் புலம்பிக் கொண்டிருப்பது போல் தோன்றும். ஆனால் நடைமுறையில் இவர்கள் பின்னாளில் ஜெயிப்பார்கள்.